இந்த உலகத்தை படைக்கும் பொழுதே கிருஷ்ணர் என்ன பண்ணிருக்கார், நம்மளுக்கு ஒரு கரிக்குலத்தை சேர்த்தே கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். 3ஆம் அத்தியாயத்துல இந்த ஸ்லோகம் வரும். சஹயஜ்ஞா பிரஜா சிஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஸ்வத்வம் ஏஷவோ துஷ்ட காமதுக்கு தேவான் பாவயதாதேன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஷய பரமவாப்ஸ்யத இஷ்டான் போஹான் ஹி ஓ தேவா தாஸ்யந்தே யஜ்ய பாவிதாக தைர்தத்தான பிரதாயைப்யோ யோ புங்தேஸ்தேன ஏவசஹ. இது லெசன் நம்பர் 1. இந்த உலகத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய லெசன் நம்பர் 1 இதுதான், இந்த ஃபர்ஸ்ட் கரிக்குலம். இப்ப நீங்க சொல்லுங்களேன், நம்ம குழந்தையை வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம குழந்தைக்கு நாம கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் நல்ல விஷயம், நல்ல கேரக்டர், நல்ல ஒரு பழக்கம் என்னவா இருக்கும்? சாப்பிட சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லாதீங்க, நல்ல பழக்கத்தை பத்தி கேட்கிறேன், நல்ல குணத்தை பத்தி கேட்கிறேன் நான். தேங்க்ஸ் சொல்றது இல்லையா? ஏன்னா குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, என்னைக்குமே எந்த ஒரு பொருள் எடுத்துட்டாலும் எனக்கு எடுத்து வச்சுக்கும், எந்த ஒரு பொருளும் தனக்கு எடுத்து வச்சுக்கும், எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும். ஏன்னா போன ஜென்ம வாசனை இல்லையா? குழந்தை ஒண்ணு குழந்தை இல்லையே, நம்ம தானே குழந்தையா மறுபடியும் பிறக்கிறோம். ஸோ வயசானவங்க எப்படி இருக்காங்க, எல்லாம் எனக்கு 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 எனக்குன்னு அப்படியே நினைச்சே உயிர் போனது இல்லையா? அதே உயிர் தான் மறுபடியும் பிறந்திருக்கு. பிறந்த என்ன பண்ணிச்சு, மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் எனக்கு எனக்கு எனக்குன்னு எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வச்சுக்குது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அப்பா எல்லாமே உனக்கு கிடையாது, இந்த உலகத்துல உன்னை தவிர மற்றவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு வாழ் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாங்க. உனக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சுக்கோ, மற்றவங்களுக்கு என்ன பண்ணு, கொடுத்துட்டு வாழ கத்துக்கோ. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யக்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தெக்தேன புஞ்சீதா மாகிருத கஸ்யஸ்வித்தனம். சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட முதல் வார்த்தை இதுதான். இந்த உலகத்துல நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா உனக்கு கொடுத்த விஷயத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு, மத்தவங்க சொத்துக்கு போய் என்ன பண்ணாத, நீ ஆசைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்ற. மத்தவங்க சொத்துனா என்னது? எல்லாமே மத்தவங்க சொத்து தான், எதுவுமே நம்ம சொத்தே கிடையாது, எல்லாமே பகவானுடைய சொத்து தான் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்ன பிரிச்சு கொடுத்திருக்காரோ அதை மட்டும் உபயோகப்படுத்திக்கணுமே தவிர மற்றவங்களுடைய விஷயத்தை நம்ம போய் தலையிடக்கூடாது. இது செஞ்சீங்கன்னா நீங்க இந்த உலகத்துல அமைதியா வாழ முடியும் அப்படின்னு தான் நம்மளுக்கு ஈஷோபனிஷத் முதல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது.